இன்றைக்கி வந்து ஒரு சிக்கனை வச்சு ஒரு வெள்ளை கிரேவி தான் பண்ண போகிறோம். ஒயிட் கிரேவிக்கு வந்து நம்ம வந்து நிறைய மசாலா சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து கடாய் அடுப்பில் வச்சு வெங்காயம் லைட்டாக எண்ணெய் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போதும் போட்டு நல்லா வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயமாக வெட்டி போட்டுருங்க வதக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு தான், நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்க, ஏலக்காய் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 கிலோவாக இருந்தால் 1 கிலோவாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டுட்டு ஒரு 5-6 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் காரம் சாப்பிடுவோம். இதில் அதுவும் பச்சை மிளகாவும் பெப்பரும் தான் காரம், வேறு எதுவுமே இதில் சேராது. மிளகாத்தூள்லாம் நம்ம போட போகிறதில்ல. அதனால் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா வேணும்னா தாராளமாக போட்டுக்கோங்க. நல்ல காரஞ்சாரமாக சாப்பிட்றவங்க நல்ல காரமாக போட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க பச்சை மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா பெப்பரும் போட போகிறோம். நம்ம பெப்பர், சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இவ்வளவும் இதில் ஆட் பண்ண போகிறோம். பட்டை 2 துண்டு, லவங்க 2, ஏலக்காய் 2 இதை போட்டு இதை லைட்டாக வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் மட்டும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அதில் வேகும் அந்த மசாலாவில். அப்போ அந்த ஒயிட் கலர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அவிச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப நேரமாக நம்ம அடுப்பில் வைக்க தேவையில்லை. அதை வந்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கடாய் அடுப்பில் வச்சு நம்ம அந்த மசாலா அரைக்கும்போது கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டும் போட்டு அரைச்சிடலாம். முந்திரி பயிறு போடுறதுனால நல்ல திக்னஸ் கிடைக்கும், கலரும் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் வெறும் வெங்காயம் தான், வேறு எதுவுமே இதில் போட தேவையில்லை. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெங்காயம், அவ்வளோதான். இதை போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் கொட்டிடலாம். நல்லா கொட்டி நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா, ஏன்னா இதில் பச்சை வாசம் இருக்காது, நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டோம். அதனால் ஒன்றும் இருக்காது. அதனால் சீக்கிரமாக ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற சிக்கன் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ கலராக வருதுன்னு. ஒயிட் கலர் அப்படியே இருக்கும், மெயின்டைன் ஆகும். நம்ம அந்த திக்னஸ்க்காக கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டும் போட்டிருக்குறோம். அதனால் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப வந்து ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே ஆகிடும். ஏன்னா சிக்கன் வந்துருக்குது, மசாலா வதங்கி இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் நம்ம இதில் வைக்க தேவையில்லை. அதனால் நல்லா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த கிரேவி வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கீ ரைஸில், எந்த பிளெயின் ரைஸில் கூட சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, தோசை எதில் வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து பாருங்கள் இப்போ வத்தி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கனும் கிரேவியும் ஒன்றா இருக்க நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். இறக்கி நல்லா நான் கீ ரைஸ் பண்ணியிருக்கேன், அது கூட சாப்பிட்டு பார்த்தேன். கொத்தமல்லி நல்லா தூவிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு.